ஹாய். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறது வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். இதான் என்னோட காஸ்டியூம் நல்லா இருக்கான்ட்டு என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். பாய். கோயிலுக்கு வந்துட்டியா? பாப்பா தெரிஞ்சு வந்துட்டோம். தெரியல இருக்கா சாப்பிட கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. டயர்டாயிடுச்சு. திக்கேவா சரி, எப்படியோ நல்லபடியாக சாமி கொண்டு வந்தாச்சு. அடுத்து எங்கே போகிறோம்? கடைக்கு போகணும். அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். டயர்டாக இருக்கு. சரி பாய். இன்னைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா இல்லை வீட்டில் இருந்தீங்களா? உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் அப்படிங்கிறதுல கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா கேக் வாங்க போகிறோம். அவ்வளோதானா? என்ன கேக்குங்கிறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேக் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் நம்ம A few moments later. ஓய், என்ன பண்ணுற? இன்னும் பிடுங்கி சாப்பிட்ற மாதிரியே பார்த்துட்ருக்க. கேக்கு யார் வாங்கி கொடுத்தா? ஹாப்பியா? ம், சரி, வெட்டிட்டு சாப்பிடுவோம். யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? வீட்டாளுங்க யாரும் இல்லை, மிஸ் பண்ணுறியா? அம்மா இல்லை, பாட்டி இல்லை, அப்பா இல்லை, தம்பி இல்லை, கஷ்டமா விட்டுரு அந்த ஒரு சொட்டு கண்ணீர். யாரில்லைன்னா ஃபீல் பண்ணாத. இந்த வருஷம் யார் இருக்கா? இதெல்லாம் எதிர்பார்த்தியா கிடைக்கும்னு நினச்சி பார்த்தியா? என்ன நினச்ச? அதாவது இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தியா? என்ன எதிர்பார்த்த? நான் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ண? நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த. பண்ணுவா. ஒரு பக்கம் என்னன்னா காசு இல்லைன்னு சொன்னாலே பண்ணுவாளா பண்ண மாட்டாளான்ட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா இப்படியாஸ் பண்ணிடுவா அப்படி ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஆனால் இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ என்னால் கிஃப்ட் கொடுப்பா. சரி, ஏதோ என்னால் முடிஞ்சது. தேங்க்யூ. சரி, வெட்டுவோம். போன வருஷம் நீ உங்கள் வீட்டில் இருந்த. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நியூ இயருக்கு என் கூட இருக்க. என் கூட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நம்ம வீட்டாளுங்க யாரும் இல்லை. முக்கியமாக அதில் ஒருத்தவங்க நான் இழந்தே இருக்காங்க. அது வந்து காலையிலேருந்து எனக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்குது. போன வருஷம் அப்பா இருந்துச்சு, இந்த வருஷம் இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அப்பா கூட இருக்காரு அப்படியே ஒரு எண்ணத்தில் வேண்டியதான். சரி, விடு, ஃபீல் பண்ணாத. கேக் சாப்பிடு. பாய் பாய். ஹாப்பி பர்த்டே. இது அடிச்சுடுங்க. நமக்கு யாரும் இல்லை, நம்ம தான் அடிச்சுக்கணும். நீ வா. Wish you happy birthday. இங்கே வெடிச்சிட்டு இங்கே வெடிக்காம
நீ பண்ணிட்ட நீ அப்படிதான் இருக்க. வெட்டு வரேன். வா பிடி. நீ கையை வச்சுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே டு பாட்டு போடாமலே இது பண்ணிடுவார். ஐயோ சவுண்டு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஹாப்பியா? அப்புறம் அவார்டு தான். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எதிர்பார்த்தியா இது கொடுப்பேன்னு? எதிர்பார்க்கல, தெரியல. நல்லா இருக்கா? ஹாப்பியா இருக்கியா? எந்த வருஷமும் இப்படி இருந்திருக்கா? இருந்தது இல்லையா? இருந்தது இல்லையா? என்ன கடிக்க கூடாது. ஏய் 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 சரி, ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கூல்.
ஏய் போதும் போதும். எனக்கே அடிச்சுட்டு இருக்காளுங்க அப்பா இருந்து அடிச்சுட்டாங்க. முடி பாரு செமையா இருக்குது. எங்களுக்கு இன்னைக்கு நாள் இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி போச்சு? நம்ம ஃபேமிலி அது மட்டும்தான், வேற யாரும் இதுதான் நம்ம லைஃப், அவ்வளோதான். வேற யாரையும் நம்ம எதுவுமே இன்வால்வ் பண்ணிக்க கூடாது. போறாங்களா போயிட்டே இருங்கன்னு விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ எங்களுக்குன்னு இங்கே யாருமே இல்லை, நாங்களே தான் எல்லாமே இது பண்ணிக்கிறோம். அதனால யாரையும் எதிர்பார்க்கல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பண்ணேன். அதில் ஹாப்பியாக அது இல்லாமல் நானே சொல்லிட்டேன் யாரையும் கூப்பிடாது, அவ்வளோதான். பாய். எங்களோட டே இன்னைக்கு இப்படிதான் போச்சு. ரொம்ப ஹாப்பி. பாய். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு நாள் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. அதை பற்றி சொல்லு. சூப்பராக போச்சு. அதாவது நம்ம 4 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். அந்த 4 வருஷமே சும்மா பர்த்டேக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் மட்டும் போடுறது, பார்க்க முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. பட் இந்த வருஷ பிறப்பன்னைக்கு, உன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன். அது நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஏன்னா போன வருஷம் வந்துட்டு கோயிலுக்குன்னு போயிட்டு கேக்குன்னு வெட்டிட்டு வீட்டில் கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்ட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த வருஷம் அப்படிங்கும்போது நம்ம யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அது ஓகே, நான் உன் கூட இருக்கேன். அது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம் தான். போன வருஷம் கூட இல்லை, இன்னைக்கு என் கூட இருக்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் தான். நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே எந்த வருஷமும் எல்லா வருஷமாவும் இருப்பேன், நம்புறேன். கண்டிப்பாக. அப்புறம் நான் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நீ எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. ஆனால் சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தா அள்ளி ப்ராங்க் பண்ணுறேன்னு பேரில் பல்பு கொடுத்துருக்குங்களா. ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஆனால் நானுமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு பிளான்லாம் கிடையாது. எந்த வருஷமுமே இப்படி பண்ணது கிடையாது. நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது. எனக்கும் இப்படிலாம் பண்ணது எனக்கும் யாருமே பிடிக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா கேக் வாங்கி வெட்டுவாங்க, கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணோம். என்னோட பர்த்டேக்கு அவங்க பண்ணாங்க. பட் எங்களோட சுச்சுவேஷன் எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப்குள்ளேயும் இல்லை. இருந்திருந்தால் நாங்கள் அந்த டைம் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த டைம் நாங்கள் யூடியூப்குள்ளே இல்லை. எனக்கும் ஒரு ஆசை, சரி யாருமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம கூட வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் மெமரிஸாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 7 டேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ப்ராங்காகவும் இருந்தாலுமே லாஸ்ட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அது உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கா? பிடிக்காம வாங்குவாங்க, ஆனால் பிடிச்சிருக்கணும்ல. எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம லைஃப்பில் நிறையவே பாசிட்டிவ் இருக்கும். அது வந்து இதுவும் கடந்து போகணும் அப்படின்றது சின்ன ஒரு வேர்டு கிடையாது. அது வந்து வாழ்க்கையில் ஒரு இதாகவே வச்சுக்கணும். நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை நோக்கி நம்மளோட ஸ்டெப்ஸை கொண்டு போய்கிட்டே தான் இருக்கணும். அதை நினச்சி இது இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே கஷ்டம்தான். பட் வந்து அது திருப்பி நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. நான் உன் கூட இருக்கிற லைஃப்பும் நீ என் கூட இருக்கிற லைஃப்பும் நம்மளால் முடிஞ்சது எவ்வளவோ நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு போய்க்கணும். அது உண்மை தானே. ஆனால் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் எங்கள் அப்பா இருந்துச்சு, இந்த வருஷம் இல்லை. அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு தொச்சமாக அதான் இப்போ நான் சொல்கிறேன். அது ஒன்று தான் எனக்கு தொச்சமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அம்மாவும் பாட்டி வீட்டில் இந்த இடத்துல இப்போ எங்களுக்குன்னு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், யாருமே கிடையாது. என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண ஒரு வீடியோ எடுத்து கொடுக்கணுன்னா கூட ஒரு சப்போர்ட் வந்து நம்ம சைடு கிடையாது. எதுவுமே வந்துட்டு நம்மளே தான், அதாவது நாங்கள் 2 பேருமே தான் பார்த்துக்கணும்.
பாத்துக்கலாம் என்ன ஆயிரப்போகுது நாங்க யாரும் எதிரும் கூப்பிடலாம் நாங்க எதிர்பார்க்கவும் கிடையாது. நம்மளால முடியும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க விட்டுட்டோம். யாரையுமே நான் கூப்பிட கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஆகட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஆகட்டும் யாரையுமே எனக்கு கூப்பிட கிடையாது. நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ ட்ரை பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அது ரியாக்ஷன்லாம் ஓகே தான், பட் மனசுக்கு பிடிச்சி ஏற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எப்பவுமே இதே மாதிரி எல்லா வருஷமும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லா வருஷமும் நான் கூட தான் இருப்பேன். அடுத்தடுத்து நம்மளோட சக்ஸஸை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்றாவே லைஃப் லாங் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பண்ணிடுவோம். எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. அதுதான் நானும் சொல்லுவேன். எதுக்காக ஃபீல் பண்ண நான் வந்ததுலேருந்து நான் யாருக்காண்டியுமே நான் ஃபீல் பண்ண நாளெல்லாம் உண்டு. இப்போவும் நான் ஒத்துக்கிறேன், ஃபீல் பண்ண நாளெல்லாம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இப்போவும் நான் நினச்சி ஃபீல் பண்ணுவேன். ஒரு சில டைம் என் மனசு வெறுத்துரும். அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் கண்டுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அதனால நான் அதை பெருசாக கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும் தான், பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டு அதை புரிஞ்சு ஸ்மூத்தாக கொண்டு போயிடணும் லைஃப்பை. தேங்க்யூ எல்லாம் பண்ணதுக்கு. சரிங்க, பாய். சரி, வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.